கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் என்றென்றும் நம்ம கூடவே இருக்கிறார். நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா நிலைகளிலும் வெற்றியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் என்றும் உங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை உங்களை கைவிடாது. உபாகமம் 30:11 வசனத்தில் எப்படி இருக்கு? நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு தருகிற வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்கள் மறைபொருள் அல்ல, அது தூரமானது கிடையாது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறான்? இட் இஸ் நாட் டூ டிஃபிகல்ட் நாட் டூ ஃபார். அவருடைய வசனம் கடினமானதும் கிடையாது, தூரமானதும் கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொன்னார் அப்படின்னா அது கடினமானதை சொல்ல மாட்டார். ரொம்ப சுலபமானது, ஈஸியான காரியத்தை தான் சொல்லுவார். அது ரொம்ப நாள் கழிச்சு செய்ய வேண்டிய, ரொம்ப தூரத்தில் இருக்க வேண்டிய காரியமா இருக்காது. பக்கத்தில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியமா இருக்கும். அதுவும் கடினமான காரியமாக இருக்காது. God's words are not difficult, they are doable. செய்ய முடியாததை செய்ய சொல்ல மாட்டார், செய்யக்கூடியவைகளை தான் செய்ய சொல்லுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நாம் செயல்படுத்தும் பொழுது, செய்யும் பொழுது நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும். When you do the word of God, you can do everything and anything. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை செய்வதற்கு ரொம்ப கடினமாக உங்களுக்கு தோணலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக, இது என்னால் முடியாது, இந்த மாதிரி காரியங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த மாதிரி படிக்க முடியாது, இந்த மாதிரி விளையாட முடியாது, இந்த மாதிரி சாதிக்க முடியாது, இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய முடியாது, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட், இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் இதெல்லாம் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு அநேக சவால் நிறைந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அது கடினமாக உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க, செயல்படுத்துங்க. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த பலனையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தருவார். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. எதுவும் கடினமானது இல்லை அப்படின்றத இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கடினம் அல்ல, அவர் எல்லாமே சுலபமாக தான் நம்மளை செய்ய சொல்கிறார்ன்றதை புரிந்து கொண்டு வசனத்தின்படி எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். எதுலேயும் நீங்கள் தோல்வியை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்துங்கள், அந்த வார்த்தை உங்களுக்காக செயல்படும். கடினமானவை அல்ல அப்படின்றத கற்றுக்கொள்ள இன்றைக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.